தாவேக்கா நிர்வாகம் வந்து சரியில்லைன்னு இந்த சட்டம் ஒழுங்கு இவங்க சரியாக கையாள தெரியலையா? சிங்கப்படை அரிக்கிற அது அரிக்கிறேன் ஒன்றுமே இருக்கு இல்லையே. எங்கே வச்சு எங்கே நிற்கிறாங்க, யாருன்னா ஒரு இடத்துல நிற்கிறாங்களே. திமுக தான் இது செய்யுதுன்னு காரணம் தெரிஞ்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். பைக்கில் வந்து ஃபீஸ் கட்டி பிடுங்குறாங்க, அது வந்து செட்டப் பண்ணி பிடுங்குறாங்களா? கேட்டால் திமுக ஃபீஸை பிடின்னு போயிட்டாங்களாம். இதேமாரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பேர் டேமேஜ் ஆகினா தான் போவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, வந்தோடனே எல்லாம் மாற்றவும் சொன்னீங்க, ஒன்றையும் மாற்றாமல் இருக்கிறீங்களே, அவங்க மேலே பழி போட்டு தான் இருக்கிறீங்க இது வரைக்கும். சட்டசபையில் உள்ளவங்க தான் அந்த முயற்சி பண்ணணும். செய்யல, அதுதான் செய்யலே, தேவையில்லை. ஆச்சு இவர் கழிச்சு விட்டு போங்கன்ற ஆச்சே தேவையில்லை. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இப்போ 60 வயது முதல் சின்ன சின்ன குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழல் இருக்காங்க. சட்ட ஒழுங்கு சரியாக கையாளுறாரா விஜய் அவர்கள்? சரியில்லைங்க, சரியில்லை. இது மாதிரி தான் நடந்துனுக்குது. நாங்கள் வந்தால் எதுவுமே நடக்காது, எல்லாமே பண்ணிவிடுவோம், போயிடுவோம் சொல்கிறோம். இந்த ஆட்சி சரி கிடையாதுங்க. பொதுவாகவே பசங்களுக்கு எதுவுமே கிடையாது. சும்மானா சொல்லிட்டு செய்கிறேன் என்ன செஞ்சுருக்காரு? ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்கிறதில்ல. எல்லாம் கொலை நடந்துக்குதாங்குது, கற்பழிச்சு தான் அதை கெஞ்ச நீ நான் என்ன பண்ணுறேன்னு என்ன பண்ணிக்கிற? எதுவுமே பண்ணதில்லை, எதுவுமே அவர் சரியில்லை. அதான் ஆட்சிக்கு வந்து அனைத்து பஸ்ஸுகள்லேயும் வந்து நல்லா செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்யலை. ரேஷன் இதில் வந்து பாக்கெட் பண்ணுறேன், நான் கரெக்டாக நடந்துப்பேன்னா ரேஷன் கார்டில் அதையும் அவர் செய்யலை, எதுவுமே செய்யலை. விஜய் சார் வந்து கரெக்டாக 1 மாத காலங்கள் முடிவடைந்து போயிட்டுருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லப்படி போனால் அவர் கையில் தான் இருக்குது அது இப்போது. ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் பேசும்போது என்ன சிஎம் சார், முன்னாள் சிஎம் சார் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அவர் கையில் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னு கேட்டால் தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களே தான். முழுக்க அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. அவர் வந்து முன்னாடி செஞ்ச அரசாங்கத்து மீது பழி போகிறது மிக மிக தவறு. நீ வந்துருக்க, நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன கொடுக்க போகிற நாட்டுக்கு, அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அவங்க செஞ்சுட்டு போனாங்க, அவங்க பண்ணிட்டு போனாங்க, அவங்க கேட்டை மூடிட்டு போயிட்டாங்க, எந்த கேட்டும் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது, நிதி நிலையம் வந்து சரியில்லை, நீ என்ன செய்ய போகிறன்னு மட்டும் பேசு. முன்னாடி அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அப்போ உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் கம்முன்னு இருக்கணும். மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, அன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டார் அவர். என்ன மாரிதாஸ் தப்பாக பேசிட்டாரு? உண்மையாக தானே சொன்னார். அப்போ ஜனநாயக நாட்டில் யாரும் உண்மையை பேசக்கூடாதா? அப்படி உண்மையை பேசினா வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கைது நடவடிக்கையா? இதே வந்து திமுக ஆட்சியில் போனும்போது இதே தான் நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் அவரை விமர்சிச்சிங்க, உண்மையை பேசக்கூடாதா? உண்மையை பேசினா அப்படி தான் பண்ணுவீங்களா? விமர்சனம் பண்ணி இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? சேம் அதே தான் இவங்களும் பண்ணுறது. இவங்க வந்து ஒன்றும் மாற்று அரசெல்லாம் கொண்டு வரல. சட்ட ஒழுங்கு வந்து அவர் இப்போ தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நிறைய நடந்துருக்கு, இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா மெயினாக வெளிநாட்டில் நடக்கிற ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துடணும் ப்ரோ. இதோட பெண்கள் மேலே கையை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்தா தான் இந்த சட்டம் வந்து ஒழுங்காகும். இல்லைன்னா அவன் பாயிண்ட்டு போயிட்டு தான் இருப்பான், வந்து தான் இருப்பான். அது சட்டம் வந்து கரெக்டாக ஒழுங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆட்சிலையும் அதுமாரி தான் நடந்துட்டு இருக்குது, போன ஆட்சியில் அதுமாரி தான் நடக்குது. ஏன் இந்தமாரினே தெரில, எல்லாம் காஜியில் இருக்கிறான்லாம் தெரில, எல்லாமே பெண்கள் மேலே தான் இப்போ ஃபுல்லாக பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது. தப்பு பண்ணுறவங்களெல்லாம் நடு ரோட்டில் வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த தப்பு பண்ணுறவனுங்களுக்கு தெரிச்சடிச்சு ஓடிடுவானுங்க. பயம் இருக்கும். அந்த குழந்தை மேலே நம்ம கையை வைக்கிறோமோ அது தப்பான விஷயம் அப்படின்ட்டு அவங்க உணர்வானுங்க. அந்த அரசு இந்த சட்டசபையில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாதனால தான் சாதாரண ஒரு சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த புத்தி வருது. அதுமாரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயத்தில் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. மனிதாபிமானம் இல்லாதவங்க தான் அந்த வேலை செய்ய, மனிதாபிமானம் இருக்கிறவங்க அந்த வேலையை செய்ய மாட்டான். அதனால் அதுமாரி சட்டசபையில் உள்ளவங்க தான் அந்த முயற்சி பண்ணணும், எடுக்கணும். அவர் ஒன்றுமே தெரில, என்ன நடக்குது நாட்டில் ஒன்றுமே தெரில. ஸ்டாலின் நல்லா தான் எடுத்துன்னு போனார், நடுவில் வந்து ஒன்றுமே தெரியாமல் பொம்மை மாரி உக்காந்துக்கிறார், அசால்ட்டாகிறார், எல்லாத்துலேயும் அசால்ட்டாகிறார். ஒரு சிஎம்மாக எப்படி எடுக்கணும் முயற்சி அதில் இல்லை அவர்கிட்ட, அசால்ட்டாகிறாரு. தயவு செஞ்சு நல்ல மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அது வந்து அதான் அனுபவம் இல்லாதது. இது இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இவங்க டிஎம்கேல எவ்வளவோ ஒரு சின்ன பிரச்சனை கூட இந்த காலேஜ் பிரச்சனை வந்து அவ்வளோ பெருசாக்குனாங்க. அது சாதாரண விஷயம், அவ்வளோ பெருசாக்குனாங்க. இப்போ பார்த்தா அந்த கிரிவலத்துக்கு திருவண்ணாமலையில் போனது சுற்றி போனாங்க பொம்பளைகளே கூட்டு போய் கெடுத்துட்டானுங்க.
அதுக்கு இவங்க என்ன எவ்வளோ பெரிய தப்பு ஒரு ஆன்மீக காரியத்தில் போய் செஞ்சுருக்காங்க. அது தப்பு. இவங்க அந்த சட்டம் ஒழுங்கு இதை இவங்க சரியாக கையாள தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசாக்குனாங்க. இப்போ எவ்வளவோ நடக்குது. அது நிர்வாகம் சரியாக எடுக்கணும். சரியாக அவங்களுக்கு கையாள தெரியலன்னு தான். ஒரு நிர்வாகம்னா அதில் எவ்வளவோ அணுவப்படத்தான் அது அவங்களுக்கு தெரியும். இவர் புதுசாக போனவுடனே இவர் சினிமா மாதிரி நினச்சி போனார் என்னமோ தெரியல. அங்கே உள்ளே போனதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அது 30 வருஷம் 40 வருஷம் பிரச்சனைலாம் இருக்கும். அது டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, அப்போ அவங்களாலே சமாளிக்க முடியாமலாம் இருந்திருக்கு. எம்ஜிஆர் இருக்கும்போதே டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பெருசாக இருக்குது. கலைஞர் இருக்கும்போதும் இருந்துச்சு, ஸ்டாலின் இருக்கும்போதும் இருந்துச்சு. அது இவங்க சரியாக இவங்க தான் நிர்வாகம் தான் பொறுப்பு. அவங்க தான் பண்ணணும். சிங்க பொண்ணெல்லாம் பார்த்தா அழகாக இருக்காங்க, பொண்ணுங்க நல்லா தான் இருக்காங்க, லட்சணமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க எதுவும் செய்ய முடியாது தம்பி. நாங்களே சிங்கம். எங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் பூரா சிங்கமான பெண்கள். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த வேலை வேண்டாம், இதுவும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், வேறு ஏதாவது செய்ய சொல்லுங்கள். பாதுகாப்பு அவங்க கொடுக்க வேண்டாம். ஏன்னா பெண்கள் நைட்டில் 12 மணி வரைக்கும் டியூட்டிக்கு போயிட்டு வருதுங்க. உங்களுக்கே தெரியும், இந்த இதெல்லாம் வருது இல்லை, அதிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டு 12 மணிக்கு தான் வருதுங்க. கூட்டிகிட்டு விட்டு கொண்டு போய் குறுக்க விட்டுட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரான். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் சிங்கப்பெண் வேலையெல்லாம் விட்டு அவங்க சம்பளம் கொடுக்குறது அது போலீஸ் பார்த்துக்கும். அதுக்கு பதில் நம்மக்கிட்ட வேறு ஏதாவது உருப்படியான காரியங்கள் செஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸு சொன்னார், வந்தால் நான் தந்துடுவேன்னு ஒன்றுமே சொல்ல. கரண்ட்டுக்கு சொன்னார், லாஸ்ட்டில் 500 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சும்மானா இப்படி பண்ணிட்டு 500 யூனிட்டுக்கு மேலே ஒரு காசு, 200 யூனிட்டுக்கு மேலே ஒரு காசுன்னு அதை ஒரே டபுள் கேம் ஆடிட்டார். இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஆகுது மக்கள்? கேஸோ இதுவல்ல அது தரேன்னு சொல்லிட்டு தரேன். விலை இறக்குனா கூட பரவாயில்ல, கேஸை கொடுத்து என்ன பண்ணுறது? பேர் நிறைவேற்றப்படலை. 2500 ரூபா கொடுப்பேனாரு, அதுவும் வரல. கேஸ் 6 கேஸுனாரு, அதுவும் வரல. பிறக்கிற குழந்தைக்கு அரப்பா மோதிரனாரு, அதுவும் வரல. பிறந்ததுக்கப்புறம் மாமன் சீருனாரு. இப்போ ஒரு 1000 2000 கல்யாணம் தந்துருக்கும். எந்த கல்யாணத்தையும் மாமன் சீர் வரல, எதுவுமே வரல. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருல, பார்ப்போம் எப்படி தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவன் எங்கே பார்த்தாலும் இதுதான் நடக்குது. 1 மந்த் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த பெண்கள்லாம் போட வேண்டாம், அது போலீஸ் பார்த்துக்கும். இவங்க கரெக்டாக மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட உழைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என் கட்சியில் இருக்கிறவனே தப்பு பண்ணாலும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் தான் போட்டிருக்கு. இப்போ கூட நிறைய பேர் பண்ணியிருப்பாரு, பார்த்துருங்களா? நிறைய பேர் கட்சி விட்டு நீக்கிட்டாரு, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் தாவாக்கால அந்தமாரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்தமாரி பாலியல் வன்கொடுமை, சின்ன சின்ன பசங்களை கெடுக்கிறது, பாலியல் தொல்லை. அதெல்லாம் சிங்கப்பெண்ணை அதிரடி படையை விட்டுருக்காரு, பார்த்தீங்களா? இந்தமாரி யாரும் விடலை, அவர் தான் விட்டுருக்காரு. அதான் போய் சிங்கப்படை ஆரம்பிச்சோன்னா ஒரு சிங்கப்படையும் காண எங்கேயுமே நிற்கல. யாரும் நடந்துன்னு தான் இருக்குது. நடக்காமல் இருந்தால் தான் அதை பற்றி நம்ம பேச முடியாது. எதுவுமே எல்லாம் நடந்துன்னு தானே இருக்குது. அப்புறம் எப்படி நீ இறக்கிக்கிற சிங்கப்படை இறக்கிற அது இறக்கிறனா ஒன்றுமே இறக்கலையே. எங்கே நிற்கிறாங்க? யாருன்னா ஒரு இடத்துல நிற்கிறாங்களா? இதே கோயம்பேட்டில் கூட எங்கன்னா நிற்கிறாங்களா? யாருமே நிற்கலையே. அங்கங்கே நிற்கிற பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க, அங்கே நிற்பாங்கன்னா ஒன்றுத்துலேயே எங்கேயும் நிற்கல. தமிழ்நாடு முழுவதுமே மின்வெட்டு பிரச்சனை ஏற்படுது. தாவேக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காரங்க தான் திட்டமிட்டு மின்கட்டை ஏற்படுத்துகிறாங்க, பியூஷ் கேரை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. திமுக காரங்க தான் காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் மின்வெட்டு ஏற்படுறதுக்கு? அவங்களுக்கு தேவையில்லையா? பீஸ் பிடுங்கிறது தேவையில்லையா? நீங்கள் தான் சிஎம்மாக வந்துக்கிறீங்க, நீங்கள் தான் கண்ணடிச்சு பார்க்கணும். எல்லா இடத்துல ஏரியா அங்கங்கே எம்எல்ஏ இருக்கிறாங்களா, அவங்க எம்எல்ஏலாம் பார்க்க சொல்லணும், டவுனில் பார்க்க சொல்லணும், என்ன நடக்குது நாட்டில்னு பார்க்க சொல்லணும். அவங்க ஏன் எடுக்க போகிறாங்க? அவங்களுக்கு தேவையில்லையே. அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, கெட்டது பண்ண மாட்டான் மக்களுக்கு. அதான் அவர் தான் 6 மாதம் கேட்குறாரு. இப்போ தான் வந்துக்கிறேன், காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அதை எப்படி காலி பண்ணிட்டு போவாங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? வந்தோடனே எல்லாம் மாற்றவும் சொன்னீங்க, ஒன்றையுமே மாற்றாமல் இருக்கிறீங்களே. அவங்க மேலே பழி போட்டுன்னு தான் இருக்கிறீங்க. இது வரைக்கும் 1 மாதம் ஆயிடுச்சு. அவங்க மேலே தான் பழி. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நல்லபடியாக பண்ணுங்க. விஜய் சரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சில சம்பவங்கள் எப்பயுமே நடக்கக்கூடியது தான். இப்போ புதுசாக நடக்கலை. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சின்ன பிரச்சனைகள் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மீண்டும் அதை கவனம் செலுத்தி அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் கொண்டு வரணும் முதலமைச்சர் விஜய் அந்த வேலையை செய்யணும். அவர் இல்லை அப்படி இல்லை. மின்சாரம் இந்த மே ஜூனில் எப்போவுமே மின்சார தட்டுப்பாடை வரத்தான் செய்யும். ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. அப்புறம் இது அந்த மின் இணைப்பு நீங்கள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வேணும்னே போன தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தடவை டிஎம்கே வரும் ஒரு சிக்கல் இழுத்து விடணுன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அது கவர்மெண்ட் மாறுறதுனால அது அப்படி ஆகிப்போச்சு. அது ஒரு குறை. ஃபீஸ் கேரியர் உருவது வைக்கிறதுலாம் இவங்க சும்மா லோக்கலில் அது பண்ணுறது அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லைங்க. இப்போது ஒரு இதில்
நியூஸில் போட்டுக்கிறாங்க. பைக்கில் வந்து ஃபீஸ் கட்டி பிடுங்குறாங்க. அது வந்து செட்டப் பண்ணி பிடுங்குறாங்களா இல்லை வேணும்லே திருடுறாங்களா, அதுதான் ஒன்றும் கண்டுக்க முடியல. இப்போ பீஸ் கேரி பிடுங்கிறது மதியம் போல் நடக்குது, ஆனால் பவர் கட் இஷ்யூ நைட்டு தான் நடக்குது. எனக்கு வீடியோவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்படி சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ தில்லுமுள்ளு நடந்துருக்கு. என்ன 1 மணியாக கூட பண்ணலாம். இப்போ வேலையில் இருக்கிறவங்களாம் திமுக காரங்க கூட இருக்கலாம் வேலையில். அப்படி இருந்தால் கூட இப்போ டிவிக்கு ஆட்சிங்கும் போது அதிகாரிகள் வந்து இது டிவிக்கு வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிவிக்கு அரசுக்கு எதிராக அதிகாரி செயல்படுவாங்களா? தாராளமாக செய்வாங்க. எல்லாம் பணம் தான். மின்சாரம் வந்து குறையுன்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அந்த சம்மந்தப்பட்ட மந்திரி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் இந்த பிரச்சனை வருது, எதுக்காக வருது, என்ன பிரச்சனை கேட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இவங்க கொஞ்சம் இப்போ வந்து எல்லாம் இப்போ அரசியல்வாதியெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா தான் இதை வந்து சரி செய்ய முடியும். தாவேக்காரர் சொல்கிறாங்கன்னா இப்போ திமுக அதிகாரிகள் வந்து பவர் கட் பண்ணுறாங்க, பீஸ் கேரை வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க, திட்டமிட்ட மின்சாரத்தை கட் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது வந்து தவறான ஒரு இது. இவங்களுடைய ஆட்சி கண்ட்ரோலு அதிகாரிக்கு வந்து இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க சொல்லி இவங்க எப்படி கேட்க முடியும்? அப்படிப்பட்ட அதிகாரி உடனே வந்து பதிவு நீக்கம் செய்யணும், இல்லை அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. திமுக தான் இது செய்யுதுன்னு காரணம் தெரிஞ்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தால் அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகும். பவர் கட் ஆனது நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணாலும் தெரியுங்க. அந்த அமைச்சர் நிர்மல்குமார் பிடிஆர் சிம்பிளான விஷயத்த கூகுளில் போட்டாலே ஏன் கரண்ட் கட் ஆகுதுக்கு என்னென்ன பாசிபிள் கேட்டால் அதிலே சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வீக்கு, கேபிள் எஸ்டி கேபிள் வீக்கு. இது வந்து காமனான கொஸ்டின் எல்லாருக்குமே. போன அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்ன அணில் தான் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க அணில் பிரச்சனை போனால் இவங்க என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை பண்ணுன்றாங்க. என்ன பண்ணணும், வாங்கணும் கரண்ட்டை. நம்ம என்ன பண்ணணும், மற்ற மாநிலத்திலேருந்து வாங்கணும். காற்றாலை மின்சாரம் இருக்குது, அங்கேருந்து வாங்கணும். அவங்க டிமாண்ட் என்னன்னு கேட்கணும். நீங்கள் என்ன அதிகப்படியான கட்டணங்கள் கேட்குறீங்களா, கூடுதல் கேட்குறீங்களா, அதான் கேட்டு என்னென்னு இந்த அரசு முறையாக அதில் கவனம் செலுத்தணும். ஃபீஸ் கேரரை பிடின்னு போயிட்டாங்கன்னு சில்லியாக ஒரு கொஸ்டின் சொன்னால் என்ன தெளிவா இது? கேட்டால் திமுககாரங்க ஃபீஸை பிடின்னு போயிட்டாங்களாம். ஆட்சி செய்கிறது நீங்கள். அதுவும் ஆர்டிஸ்ட்டு காணாமல் போனது இன்னும் கொடுமை. ஆர்டிஸ்ட்டு காணாமல் போனதா ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் நிர்வாகத்துக்கான ஒரு திறமையான ஒரு நிர்வாகி அவர் கீழே தான் அந்த கம்ப்யூட்டர் இருக்கும். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அவர் பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்டருந்து ஆர்டிஸ்ட் காணாமல் போச்சுன்னா அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? நிர்வாகம் பொறுப்பா, இல்லை நிர்வாகத்தில் இருக்கவங்க பொறுப்பா, நிர்வாகத்தை இப்போ நடத்துகிறாங்களே இந்த அரசாங்கம் பொறுப்பா? இப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன எங்களுக்கு மக்கள் என்னாச்சுன்னா ஒரு சொன்ன மாதிரி கவச்சில் ஓட்டு போட உண்மை கவச்சில் தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் தெரியாமல் அவருக்கு. அதனால தான் ஒன்றுமே புரியாமல் இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு அமைச்சருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர்ன்ற ஒரு மாற்றி கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலமாக ஒரே விமர்சனங்களாக தான் வந்துட்டுருக்கு. சரியான ஒரு அரசியலமைப்பு இல்லை. மக்கள் இப்போது எப்படா அடுத்து வாக்குப்பதிவு நடக்கும், ஓட்டுப்பதிவு நடக்கும், ஓட்டு போடணும், இந்த அரசாங்கத்தப்போ வீட்டுக்கு அனுப்பணும் தான் காத்துட்ருக்கு. அந்த மாதிரி தான் அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு. அந்த கரண்ட்டு கட் பண்ணுறது யாருன்னு அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியும். ஏன் அந்தமாதிரி நடக்குதுன்னா அவனுக்கு பீஸ் கேரை பிடிங்கிட்டு போயிடுறானுங்க, கரண்ட்டு அவதிப்படுவாங்க மக்கள்ன்ட்டு. இப்போ யார் மேலே வரும் தப்பு? இந்த ஆட்சி சைடில் தானே சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கிறது யாரோ அது கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள விட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பியூஸ் கேர் பிடுங்கிறது காலையில் நேரத்தில் மதிய நேரத்தில் பிடுங்குறாங்க, வீட்டை நம்மளும் பார்க்க முடியுது. ஆனால் பவர் கட் ஆகிற பெரும்பாலும் பிரச்சனை நைட்டில் தானே வருது. ஆமாம், நைட்டில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டு ரொம்ப கஷ்டமாக கரெக்டாக 7 மணிலாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதோட ஆஃப் பண்ணால் அதோட 9-10 மணி தான் வருது. ஏன் அதுமாரி வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இந்தமாரி. அதிகாரிகள் எல்லாமே இப்போ தாவேக அரசு கண்ட்ரோல் தான். இப்போ தாவேக அரசு மீறி அதிகாரிகள் செயல்பட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே பொறுப்பு பவர் கட் ஆகிறதுக்கலாம். ஆமாம், அவங்க கண்டிப்பாக அதை பொறுப்பேற்று தான் ஆகணும். ஏன்னா அவங்க சரியாகவே இந்த டைமுக்கு வந்து அந்த மின்சாரம் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். மற்றது வந்து டாஸ்மார்க் அதெல்லாம் ஒழிச்சார், அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மின்சாரம் மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அவர் யார் அது அமைச்சரோ அது கரெக்டாக பார்க்கணும். அது சரி, ஓகே. நம்ம சட்ட ஒழுங்கு கையாளுறதுல அப்போ ஏன்னா காவல்துறை விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக வந்து கொள்ளைகள் போன்ற பல சம்பவங்கள் அரங்கேறுது. அப்போ சட்ட ஒழுங்கை வந்து எப்படி கையாளுறாரு விஜய் அவர்? விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நடத்துகிறாரு. ஆட்சி நல்ல ஆட்சி தான், நல்ல இதுதான் வந்துட்டுருக்கு. அவர் நல்லா இருந்தாலும் அவர் கூட இருக்கிறவங்க அந்த கட்சியில் சேர்றவங்க நிர்வாகிங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா கரெக்டாக நடக்கும். எல்லாருமே இதேமாரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவர் பேர் டேமேஜ் ஆகினா தான் போவோம். ஏன்னா அவர் குறை சொல்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் எங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லி கொடுத்தாரு, எவ்வளோ நாட்டில் நடக்குது எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை ஆரம்பித்தார். எல்லாமே கஷ்டப்பட்டவங்க தான். ஏன் இந்தமாரி பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் மின்வெட்டு வந்து நைட்டில் தான் நடக்குது. அதுக்கு காரணம் நிர்மல்குமார் தான். அவருக்கெல்லாம் அனுபவம் இல்லைல்ல. அனுபவம் மிக்க ஆளுங்களை வச்சு தான் போன 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட உங்களுக்கு கரண்ட் போகவே கிடையாது. கரண்ட் ஃபுல்லாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாதுமா. ஒரு கட்சிக்கு வந்து ஒருத்தர் வராருன்னா அந்த கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து பெரிய ஆளாக இருக்கவங்க தான்
எம்எல்ஏவாவோ எம்பியாவோ வரணும். அவங்களுக்கு அதோட நிர்வாகம் தெரியும். ஒரு தாய்கிட்டேருந்து ஒரு பொண்ணு வளருது, அந்த பொண்ணுக்கு அம்மா என்ன செய்கிறாங்க, என்ன குழம்புக்கு எப்படி பண்ணணும், கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அம்மா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒருத்தனை மணக்கிறா. அது மாதிரி தான் இதுவும். இந்த இது உங்களுக்கு ரொம்ப தப்பான விஷயம். திமுககாரங்களுக்கு என்ன அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா தளபதி எதுக்காக 4 பேரை போய் உங்களுக்கு ஆட்சி கொடுக்க போகிறாரு? நீங்கள் இன்னும் கவர்னர் ஆட்சி வந்துட போது நீங்கள் ஆட்சி ஆளுங்கன்னு ஏன் கொடுக்க போகிறாரு? கொடுக்காமல் விட்டுட்டு கவுத்துட்டு போட்டுப்போம், அடுத்து தேர்தல் வரட்டும் நம்ம வந்துடுவோம் அப்படின்ற தைரியத்தில் தான் செய்வார். அப்போ திமுககாரனுக்கு தான் வேலையா? திமுககாரனுக்கு நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களை எந்த காரணத்தை மட்டும் தவிக்க விட மாட்டாங்க. தோல்வி விட்டாலும் சரி, அது வெற்றி பெற்றாலும் சரி, எப்போவுமே மக்கள் பக்கம்தான் திமுக. அதிகமாகிடுச்சுல்ல இந்த ஏசி இதெல்லாம் வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபேக்ட்ரி கிட்டே தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல. அதில் கம்ப்ளீட்டாக நீ இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக போகும். அது யாரும் சொல்ல முடியாது. இவங்க இந்த கட்சியை சொல்ல முடியாது, அந்த கட்சியை சொல்ல முடியாது. இது பொதுவாக இந்த யூஸ் பண்ணுற பொருள் தான் அதிகமாகுது. அதனால் கரெக்டாக உண்டு. இந்த பியூஸ் கேர்லாம் திருடிட்டு போகிறாங்க, திட்டமிட்டு மின்வெட்டை ஏற்படுத்துகிறாங்க, கருப்பு ஆடுகள்லாம் மின்சாரத்தில் இருக்குன்னு சொல்லி அமைச்சர் பேசுகிறாரு சார். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் இயற்கை இருக்கும். சொல்லலாம் சொல்ல முடியாது இல்லையா? அதெல்லாம் அவங்க நடவடிக்கைலாம் அது யார் எப்படி சொல்ல முடியும்? அதை நம்ம பார்த்தா சொல்ல முடியாது, பார்க்காதே சொல்ல முடியாது. அதாவது இவங்க கட்சி அவங்க கட்சின்னு எதுவும் பொதுவாக பேச முடியாது. ஏன்னா நடக்கிறது தான் அது. ஆனால் இது ஓன்மெண்ட்டாக செய்கிறதுலாம் ஒன்றே கிடையாதுல்ல. அதெல்லாம் பொதுவாக செய்கிறது தான் அதெல்லாம். சார் இந்த அனைத்து பேர்த்து கொடுக்குறது, அனைத்து பசங்களும் கொடுக்குறதுலாம் சாத்தியம் இல்லை சார். ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட்டை நம்மளுடைய பண நிலவரப்படி தான் நம்ம பண்ண வேணும். ஏற்கனவே கொடுத்த மாரி அவங்க பண்ணலாம். எல்லாம் இங்கேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பிரி கொடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ ஏற்கனவே போக்குவரத்து இதில் போயிட்டுருக்கு. மீண்டும் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டா மொத்தமாக போக்குவரத்து சம்பளம் கொடுத்ததோட வெயிலாக போயிடும். இதெல்லாம் ஒரு சரியான ஒரு திட்டம் இல்லை. செய்யல, அதுதான் செய்யலே, தேவையில்லை. ஆட்சி இவர் கழிச்சு விட்டு போங்கன்ற ஆட்சியே தேவையில்லை. திமுக ஆட்சி தான் வரணும். ஒன்றும் இல்லை, ரெட்டால் ஆட்சி வரணும். ரெண்டில் எதனா ஒன்று. இந்த ஆட்சி சரி கிடையாது. தாவேக்கா நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புதுசாக வந்திருக்கனால அதோட அனுபவம் என்னன்னு தெரியல. அவங்க பழைய அதிகாரிகளெல்லாம் வச்சுருக்கணும். இவங்க பழைய அதிகாரிகள்லாம் மாற்றுற மாதிரி இவங்க ஏதோ சிலதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி முடியாது. பழைய பொறுப்பாளர்கள்லாம் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ரெகுலராக போகும். இது யாருடைய வெறுப்புலாம் கிடையாது. இது ஆக்சுவலாக வர்றது தான். அது கவர்மெண்ட்டு திமுககாரங்க இவங்க லோக்கலில் மாற்றி சொல்கிறாங்களோ இல்லையா, அது அப்படி கிடையாது.